السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்கு முழுமையான தகுதி பெற்றவன் என்று உறுதியாக சான்று பகர்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, என்ன தலைப்பில் இருக்கிறோம்? உள தூய்மை. அரபுல தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை துப்புரவாக்குதல் அல்லது தூய்மைப்படுத்துதல் அல்லது உள தூய்மை அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம இருக்கிறோம். சென்ற வாரம் அது சம்பந்தமான அறிமுகத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம், அப்படி தானே? உள தூய்மைண்டா என்ன, அதில் அவசியம் என்ன, இது பற்றி அல் குர்ஆன் சுன்னா என்ன சொல்கிறது என்ற விஷயங்களை, அதே மாதிரி தஸ்கியத்துன் நஃப்ஸ்ன்றதனுடைய அரபு மொழி என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்றதை நாங்கள் பார்த்தோம். அதில் முக்கியமாக நாங்கள் பார்த்த ஒரு சூறால வரக்கூடிய முக்கியமானது கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. இதை நாங்கள் இந்த வசனம் பார்த்தோம். அதே மாதிரி அதாவது வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, இந்த வசனத்தையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். தன்னுடைய உள்ளத்தில் அந்த உள்ளம் என்ன நிலையில் இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். நம்மளோட என்னென்ன கோளாறுகள் இருக்குதோ அதை நம்மளோட உள்ளத்தில் நமக்கு என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இப்போ சாதாரணமாக உடல் கூறுகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதுக்கான மருந்துகளை நாங்கள் என்ன செய்ய, மருந்தகங்களில் ஃபார்மசிகளில் போய் வாங்கலாம். ஆனால் உள ரீதியாக நாங்கள் மார்க்க ரீதியான ஒரு பலவீனமான ஒரு நிலைமையில் நம்ம இருந்தால் அது நமக்கு என்ன செய்யும், விளங்கும். உதாரணமாக நமக்கு தொழுவுரத்தில் சோம்பேறித்தனமாக இருக்குது, குர்ஆன் ஓதுறத்தில் சோம்பேறித்தனமாக இருக்குது, ஏன்னா மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, பாவங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் விருப்பமாக இருக்குது, அப்படி தானே? இது மாதிரியான பிரச்சனைகள் வந்தால் நமக்கு என்ன விளங்கணும், நமது உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாது, உலகத்தில் உள்ள மருந்தெல்லாம் எடுத்து குடிச்சு சரி வராது. அப்போ என்ன செய்யணும், மார்க்க ரீதியாக நாம் அதை எப்படி இலாஜ் ட்ரீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி அதுக்கான வழிகளை நாங்கள் தேடும். அதே மாதிரி நாம் அல்லாஹு தஆலா அந்த தஸ்கியான்னு சொல்கிறோம், தூய்மைப்படுத்துதல்னா நாம் தூய்மையானவர்கள் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, வெளியில் போய் நான் தூய்மையானவன், நான் எந்த அளவு அப்படின்னு சொல்லி நம்மளை தூய்மைப்படுத்துகிற மாதிரியான எண்ணத்திலேயோ அல்லது செயலிலோ இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் நாம் சிறந்தவர்கள் என்றாலும் கூட சில நபித்தோழர்கள் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க தங்களே முனாஃபிக் ஆகிட்டோமோன்னு நினைச்சாங்க. சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட உமர் இப்னு கத்தாப் தானும் ஒரு நயவஞ்சக பட்டியலில் இருக்கிறனோன்னு யோசிச்சாங்க. அப்போ நாம் எப்போவுமே முஹாசபத்துன் நஃப்ஸ்,
நம்மளை பற்றி நம்ம கேள்வி கேட்கணும், நாம் தூய்மையானவர்கள் என்று நாம் எப்போ நினைக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீங்கன்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நபிமார்களுடைய வருகையே மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களின் மூலம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துது என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா அல்லாஹ் வேதத்தை அனுப்பினான். அந்த வேதத்தின் மூலம் தான் என்ன செஞ்சாங்க? உள்ளத்தை அவர்களை தூய்மைப்படுத்தினாங்க. அப்போ உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பது நபிமார்களுடைய பணி என்பதை விட நபிமார்கள் கொண்டு வந்த அந்த வேதத்தினுடைய பணியாக அது இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் படித்தோம். உள்ளங்கள், குறிப்பாக அல் நஃப்ஸ் என்பதும் அல் கல்பு என்பதும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தில் அது இருக்கிறது. வித்தியாசங்கள் இருந்தாலும் அது ஒரு ஆழமான விளக்கங்களோடு சம்பந்தப்பட்ட வேறுபாடுகள் இருக்கிறது. அதில் நவீனகால அறிஞர்களுக்கும் அதாவது ஆரம்பகால அறிஞர்களுக்கும் இடையில் அதை வரையறுக்கிறதுல பல கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் சுருக்கமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். நஃப்ஸ்ன்னு சொன்னாலும் கல்புன்னு சொன்னாலும் ஃபுஆதுன்னு சொன்னாலும் இது எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி அல் அக்ல்னு சொன்னாலும் ஒரே அர்த்தத்தை அது குறிக்கும். இந்த நஃப்ஸ் என்பது கொஞ்சம் விரிவான அர்த்தத்தை அது உள்ளடக்கும். எப்படி? ரூஹு, மனித உயிருக்கும் நஃப்ஸ்ன்னு சொல்லப்படும், ஒரு மனிதனுக்கும் நஃப்ஸ்ன்னு சொல்லப்படும். அப்படிதானே? அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? ஒரே ஆத்மால இருந்து நாங்கள் என்ன செய்தோம்? மனித சமுதாயத்தை உருவாக்கணும். அல்லாஹு தஆலா நஃப்ஸ்ன்னு யூஸ் பண்றான்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கடந்த வகுப்புல படித்தோம். நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்? நமது நஃப்ஸை தூய்மைப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் படித்தோம். அதே மாதிரி முக்கியமான ஒரு துஆவை நான் சொல்லி தந்தேன். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு இறையச்சத்தை தருவாயாக. வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, யா அல்லாஹ் நீ அதை தூய்மைப்படுத்துவாயாக, தூய்மைப்படுத்துவர்களில் நீ மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய். அன்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் அதனுடைய வலி, பாதுகாவலன், நீதான் அதனுடைய பொறுப்பாளியாக இருக்கிறாய் அப்படின்ற துவாவையும் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய துவாவை நாங்கள் சொல்லி தந்தோம். இதே மாதிரி தஸ்கியாவுடைய வகைகளை பற்றி நாங்கள் சொல்லும்போது இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்றும் உள்ளத்துக்குள்ள உள்ள அந்த உள்ளத்தில் உள்ள பிழையான விஷயங்களை களையிறது, வெளியில் எடுக்கிறது. அடுத்தது என்னது? நல்ல அம்சங்களை உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அத்தஹ்லியா அதே மாதிரி வத்தஹ்லியா என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த விஷயத்தை நாங்கள் தஸ்கியத்துன் நுஃபூஸ் என்ற ஒரு கிதாபை மையமாக வச்சு படிச்சுக்கிட்டு வரோம். அதில் உள்ள விஷயங்களை பேஸாக வச்சு மேலதிகமான சில தகவல்களோடு படிச்சுக்கிட்டு வரோம். இதை துக்தூர் அஹ்மத் ஃபரீத் என்கிற நவீனகால அறிஞர்களில் ஒருவர், எகிப்தை சேர்ந்தவர், இந்த புத்தகத்தை மிக அழகான முறையில் தொகுத்திருக்கிறாங்க. 126 பக்கங்களை கொண்டது. முடியுமான வரைக்கும் நாங்கள் இதை செய்கிறோம், சுருக்கி 4 வகுப்புல முடிச்சிடலாம் என்ற திட்டத்தோடு இந்த பாடத்தை நம்ம செய்கிறோம். இது 2வது தொடர். இதில் இரண்டாவது தலைப்பாக, அதாவது மிக முக்கியமான ஒரு தலைப்பாக அவங்க கொண்டுட்டு வராங்க. என்னடா, நாம் செய்கிற அமல்கள், நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பாக இருக்கட்டும், நம்ம செய்கிற வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், இது அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்படணுமாக இருந்தால் 2 முக்கியமான விஷயங்கள் அதனுடைய நிபந்தனைகளாக இருக்கின்றன. யாருக்கா சொல்லலுமா? 2 என்னன்னு தெரிஞ்சவங்க சொல்லும், சங்கடப்பட தேவையில்லை. தெரியலைன்னா சைலண்டா இருங்க. யாருக்காவது? முதலாவது இஹ்லாஸ், 2வது அல் முத்தாபான்னு சொல்லுவாங்க. அது சுன்னாவுடைய அடிப்படையில் அது இருக்கணும். முதலாவது என்ன இருக்கணும்? அல் இஹ்லாஸ். நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் அது அல்லாஹ்வுக்காக நியத்தோடு செய்யணும். இது முக்கியம். அதாவது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபை தொகுத்த நேரத்தில் முதல் ஹதீஸ் எது? நீயத்தை பற்றி, இஹ்லாஸை பற்றி. இதையே இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணி இமாம் நவவி ரஹிமஹுல்லா ஒரு கிதாப் எழுதுனாங்க, ரியாது சாலிஹின். நிறைய பள்ளிவாசல் அடிக்கும். முதல் ஹதீஸ் என்ன? அல் இஹ்லாஸ். முதல் பாடமே இஹ்லாஸ். ஏன்னா இஹ்லாஸ் என்பது இந்த உள தூய்மையில மிக முக்கியமான ஒரு பகுதி. எனவே தான் அந்த உள்ளதை பற்றி பேசுவாங்க. இதில் நஃப்ஸு அப்படின்றத உள்ளம் என்ற அர்த்தத்தில், உள்ளத்தை எத்தனை வகையான உள்ளங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் எப்படி, நாம் எந்த வகையான உள்ளத்தோடு வாழ்கிறோம், நமக்கு எது விருப்பமாக இருக்கிறது, எது வெறுப்பாக இருக்கிறது, நமது உள்ளத்துக்கு எது தேவை, எந்த வகையான இடத்துக்கு நாங்கள் அந்த உள்ளத்தை கொண்டு போகணுன்ற விஷயத்தை நாம் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ முதலாவது விஷயம் அல் இஹ்லாஸ். 2வது வல் முதாபா. இதான் நீங்கள் சொன்னது. நபி முதாபான்ற என்னது? ரசூலுல்லா, அல் குர்ஆன், சுன்னா எந்த அடிப்படையில் அந்த அமலை செய்ய சொல்லிக்கின்னு பார்க்கணும்.
உதாரணமாக சில நம்மளோட எண்ணங்களில் நம்ம உண்மையான இஹ்லாஸாக இருந்தாலும், இப்போ நாங்கள் நீயத்து வைக்கிறோம் உண்மையான எண்ணத்தோட, யா அல்லாஹ் என்னுடைய இந்த காரியம் நடந்துன்னு சொன்னால் சுபுவுக்கு நான் 10 ரக்காத் தொழுவேன் யா அல்லாஹ் அப்படின்னு ஒரு ஆள் உண்மையான நீயத்தோட இஹ்லாஸோட நீயத்து வைக்கிறார், போய் 10 ரக்காத் தொழுகிறார். அவர் இஹ்லாஸில் எந்த குறைச்சலும் இல்லை. அந்த சுபு தொழுவை ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. என்ன காரணம்? இஹ்லாஸ் இருந்தது, எது இல்லை? அவருடைய செயல் நபி வழி அடிப்படையில் இல்லை. இரண்டாவது, ஒரு ஆள் நல்ல அழகா தொழுகிறாரு, அழகா எல்லாம் செய்கிறாரு, ஆனால் அவர் அல்லாஹ்வுக்காக செய்யலை, மக்களுக்காக பிறருக்கு காட்டுறதுக்காக அவர் செய்கிறார். ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. ஏன்? இஹ்லாஸ் இல்லை, அழகா செஞ்சார். அப்ப ரெண்டுமே முக்கியமானது. ஒன்று இருந்து இன்னொன்று இல்லைண்டா நமது செயல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் இல்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த இஹ்லாசு நிய்யா, நம்மளோட உள்ளம் இஹ்லாஸாகவும் அந்த செயல் முதாபா, இது முக்கியமான ஒன்று. அல்லாஹ் தஆலா செயல்களை சொல்ற நேரத்தில் நம்ம அடிக்கடி படிச்ச ஒரு வசனம் தான் சூரா அல் முல்க்ல, அல்லதி ஹலகல் மௌத் வல் ஹயாத், அவன்தான் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்திருக்கிறான். எதுக்காக? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அமல் செய்யறேன்னு பார்க்கறதுக்கு அல்ல, செயல்களில் மிகச்சிறந்தவர்கள் என்று பார்க்கறதுக்காக. அஹ்ஸனு அமலான்னு ஒரு அமலுக்கு எப்ப சொல்லுவோம்? இந்த ரெண்டு இருந்தா தான். அப்படித்தானே? அமல் செய்யறது இல்லையே. அல்லாஹு தஆலா நாளைய மறுமையில சில நபர்களுடைய அமல்களை கொண்டு வருவான், நிறைய அமல்களை கொண்டு வருவான். ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிய மாதிரி அவைகள் ஆக்கப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அமல்கள் சீராக இருக்கணும்டா இந்த ரெண்டு நிபந்தனைகள் முக்கியமானது. அல்லாஹ் தஆலா இதை சோதிப்பதற்காகத்தான் என்ன செய்றான்? மனிதர்களை படைச்சிக்கிறேன்னு சொல்றான். செயல்கள் அஹ்ஸனு அமல், நல்ல செயல்களாக இருக்கணும்டா, இது முக்கியமானது என்பதை பார்க்கிறோம். அதாவது ஃபுதைல் இப்னு ஐயாத் என்ற ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இப்னு தைமியா ரஹிமஹுல்லா மஜ்மு அல் ஃபத்தாவால இந்த செய்தியை கொண்டு வராங்க. அவங்க சொன்ன அந்த செய்தியை, ஒரு செயல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணுமாக இருந்தால் அஹ்லசுஹு வ அஸ்வபுஹு, ரெண்டு விஷயம் இருக்கணும். அது மிக தூய்மையானதாகவும் இருக்கணும், மிக செம்மையானதாக அல்லது சீரானதாக இருக்கணும். ஒன்று தூய்மையாக இருக்கணும், ரெண்டாவது சரியானதாக இருக்கணும். இது முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் ஃபஇன்னல் அமல இதா கான ஹாலிஸன், ஒரு செயல் ஹாலிஸாக இருந்து வலம் யகுன் சவாபன், அந்த செயல் சீராக இல்லை என்று சொன்னால் லம் யுக்பல், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. இஹ்லாஸா இருக்குது, அந்த செயல் ஒழுங்காக இல்லை, சீருண்டா என்னன்னு சொல்லுவாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வ இதா கான சவாபன், நான் இப்ப சொன்னது மாதிரி தான், அந்த செயல் செம்மையாக இருக்கிறது, ஒழுங்காக இருக்கிறது, சீராக இருக்கிறது, ஆனால் வலம் யகுன் ஹாலிஸன் லம் யுக்பல், அது இஹ்லாஸானதாக இல்லை என்று சொன்னால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹத்தா யகூன ஹாலிஸன் வ ஸவாபன், ஒரு விஷயம் ஹாலிஸாக இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்கு என்ற அந்த நியத்தோடு அது இருக்கவும் வேணும். அது அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த முறைப்படி செவ்வையானதாகவும் அது இருக்க வேண்டும். வல் ஹாலிஸு அன் யகூன லில்லாஹ், ஹாலிஸ் என்றால் அல்லாஹ்வுக்காக அது இருப்பது. வஸ் ஸவாபு, சவாப்னு சொன்னா என்னண்டா அன் யகூன அல சுன்னா, அது சுன்னாவின் அடிப்படையில் இருக்கணும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த வசனத்தை கொண்டு வராங்க, ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, உங்களில் யார் தனது ரப்பை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் சாலிஹான அமலை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவர் தன்னுடைய ரப்பை வணங்குகிற விஷயத்தில் எந்த ஒருவரையும் கூட்டாக்கிவிடக் கூடாது என்பதை இதற்கான ஆதாரமாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய மஜ்மு அல் ஃபத்தாவால அழகாக இதை கொண்டுகிட்டு வராங்க. எனவே கடைசியா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபல் அமலு ஸாலிஹ், சாலிஹான அமல் என்றால் ஹுவ மா அமரல்லாஹு பிஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் தூதரும் ஏவிய விஷயங்கள் தான் சாலிஹாக இருக்கும். அது எப்படி? சில ஏவல்கள் இருக்கிறது, அது வாஜிப், அம்ரு ஈஜாபின்னு சொல்லுவாங்க. சில ஏவல்கள் இருக்கிறது, அது முஸ்தஹப்பு. இப்போ உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
வஇதா குதியத்தி ஸலா ஃபந்தஷிரு ஃபில் அர்த். தொழுகை நிறைவேற்றப்பட்டா என்ன செய்யுங்க, பூமியில பறந்து செல்லுங்கன்னு வருது. அப்ப அல்லாஹ் தஆலா ஃபந்தஷிருன்னு சொன்னா அது ஏவலா இல்லையா? அப்ப தொழுகை முடிஞ்ச உடனே பறந்து போறது வாஜிபா என்றா அங்க என்னது, அது வாஜிப்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப எனவே அல்லாஹ் உடைய அந்த கட்டளைகளை அல் அம்ர பல வகையாக பிரிப்பாங்க. அது ஃபிக்ஹுல முக்கியமான விஷயங்கள். அப்ப எந்த வகையான விஷயமா இருந்தாலும், அது முஸ்தஹப்போ அல்லது வாஜிபோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னா அதை செய்வதுதான் சாலிஹானது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இணை வைக்காமல் நாங்கள் இபாதத்தில் ஈடுபடுவது. அதுல முக்கியமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சில வசனங்களை கொண்டு வராங்க. பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், எவர்கள் தங்களுடைய முகத்தை அல்லாஹ்வுக்காக முழுமையாக அதனை அடிபணிய செய்கிறாரோ, தன்னுடைய முகத்தை முழுமையாக அல்லாஹ்வுக்கு சரணடைய வைத்து, அவர் வஹுவ முஹ்சினுன், அவரும் சிறந்தவராக இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு தன்னை முழுமையாக சரணடைய செய்கிறாரோ, ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி, அவருடைய கூலி அவருடைய அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ரெண்டு விஷயம் இருக்குது. முதலாவது, தன் முகத்தை அல்லாஹ்வுக்கு சரணடைய வைத்தல்னா அதான் இஹ்லாஸ். வழங்கதான் சொல்றது. இது மாதிரி 3 வசனங்களை கொண்டு வராங்க. இந்த 3 வசனங்களும் இரண்டாவது என்ன, வமன் யுஸ்லிமு வஜ்ஹஹு, யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வுக்கு சரணடைய வைக்கிறாரோ வஹுவ முஹ்சினுன் அப்படின்னு சொல்லி 3 வசனங்களை கொண்டுட்டு வராங்க. இந்த வசனங்களை எல்லாம் கொண்டுட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஃபஇன்னல், அதாவது ஒரு மனிதனுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும்டா ஒன்று, அது அல்லாஹ்வுக்காக தன்னுடைய முகத்தை முழுமையாக சரணடைய செய்யக்கூடிய இஹ்லாஸ் இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த விஷயம் முதாபா, சுன்னாவின் அடிப்படையிலே சவாபன், அது சீராக இருக்கணுன்ற விஷயத்தை சொல்றோம். இதுல முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இஹ்லாஸ்ன்றா என்ன? நம்ம அடிக்கடி தெரிஞ்ச விஷயம் தான், இது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. எப்பவுமே அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எவ்வளோ அமல்கள் செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம். நாளைய மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய், யா அல்லாஹ், நான் உனக்காக நான் பயான் பண்ணினேன், நான் உனக்காக நான் தொழுதேன், உனக்காக யா அல்லாஹ் நான் இரவு தொழுதேன், இல்லாட்டி உனக்காக நான் இந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்கள், தர்மம் கொடுத்தேன், உம்ராக்கு போனேன், ஹஜ்ஜிக்கு போனேன் என்று சொல்லக்கூடிய இந்த இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் போய் அதுக்கு நமக்கு நன்மை கிடைக்கணுமாக இருந்தால் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அடிக்கடி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இது நம்ம அல்லாஹ்வுக்குன்னு செய்கிறோமா, அல்லது இதில் ஷைத்தான் வருவான். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இல்லாமல் இருக்காது. சில நேரங்களில் உள்ளத்துக்குள்ள சிலந்த, அதாவது உஜூப்னு சொல்லுவாங்க, அந்த பெருமை மாதிரி அல்லது ஒரு ஃபஹர் மாதிரி உள்ளத்துக்குள்ளே ஏற்படுத்தும். ஒரு தர்மம் கொடுக்கும்போது நம்ம அல்லாஹ்வுக்கு தான் கொடுப்போம், நம்மளோட வேற நோக்கம் இருக்காது. இன்னொரு ஆள் பார்த்துக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் அவரும் பார்க்கட்டுமே மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹ் இதை பற்றி நிறைய சொல்கிறாங்க. இது சம்பந்தமான குர்ஆன் சுன்னாட விஷயங்களை சொல்லும்போது நான் சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 நபர்கள் நாளைய மறுமையில கொண்டு வரப்படுவோம். 3 நபர்கள். அதுல முதலாவது நபர் யாருண்டா, அவர் அல்லாஹ்வுக்காக போராடி மௌத்தா போனவர், ஷஹீத். ஷஹீத் அவருக்கு அல்லாஹ் விசாரிக்கிறான், நான் உனக்கு இவ்வளவு நியாமத்துகளை செஞ்சனே, எனக்காக நீ என்ன செஞ்சா? அந்த மனிதர் சொல்றாரு, உனக்காகவா நானா ஷஹீதா போய்த்தனே, இதை விட என்ன வேணுன்ற மாதிரி அவர் சொல்றார். ஹதீஸ்ல சுருக்கத்தை சொல்றேன். அவ உடனே கேட்கிறார், நீ ஷஹீதாகின உண்மைதான், எதுக்கு தெரியுமா நீ ஷஹீதாகினா? மக்கள் உன்னை வீரண்டு பாராட்டணும். சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி இது. அவ பாராட்டிட்டாங்க, அதான உன்னோட நோக்கம். இங்கே என்ன ஒன்றும் இல்லை, அவருக்கு கூலி இல்லை. இன்னொருவர் வாரார், அவர் யாரு? மார்க்கத்தை படிச்சு இந்த மாதிரி பயான்கள் பண்ணிப்பாரு, கிளாஸ் நடத்திப்பாரு. அல்லாஹ் நம்ம இது உண்மையிலேயே ஒரு கஷ்டமான விஷயம். இந்த இஹ்லாஸை உள்ளத்துக்குள்ள கொண்டு வாரது இருக்குதானே மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த இஹ்லாஸ் நம்மளோட உள்ளத்துக்குள்ள வராத வரையும் நம்மளோட நஃப்ஸை தூய்மைப்படுத்துறன்றது அது ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயம். அதுல முக்கியமாக நம்ம இருக்கணும். அப்ப 2வது நபர் வராரு, அவர் யாரு? மார்க்கத்தை படிச்சவர். அவர்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், நிறைய அவருக்கு செய்த நியாமத்துகள் எல்லாம் சொல்லி, உனக்கு இவ்வளோ அறிவை தந்தனே, நான் உன்னுடைய மார்க்கத்தை நான் படித்தேன், நான் மக்களுக்கு படித்து கொடுத்தேன் அப்படின்னு தான் செஞ்ச விஷயத்தையெல்லாம் சொன்னார். நீ சொல்றது பொய், மக்கள் உன்னைய பெரிய ஆலிம்னு நினைக்கணும், பெரிய அறிவாளின்னு நினைக்கணும். செஞ்சா உலகத்தில் மக்கள் உன்னைய பாராட்டியாச்சு, அதான உன்னை எதிர்பார்ப்போம். அப்போ இங்கே எதுவுமே அவருக்கு கிடைக்கல. இன்னொரு வருகிறார், இரவு பகலா தர்மம் செஞ்சார். அப்போ அவருடைய தர்மம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேட்குறான், எவ்வளோ செல்வங்களை தந்தனப்பா, நீ என்ன செஞ்சா? உன்னுடைய பாதையில் நான் இரவு பகலாக கொடுத்தேன், கொடுத்தது உண்மை, அதெல்லாம் பொய் இல்லை, ஆனால் கொடுத்தது எனக்காக அல்ல. எனவே அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை மிக கவனமாக சொல்றான். ஒமா உமிரு, அதாவது அவர்கள் அல்லாவை
இஹ்லாஸானவர்களாக, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் இஹ்லாஸாக அல்லாஹ்வை வணங்கணும். வணங்குறதல்ல முக்கியம், அந்த வணக்கம் படைச்ச ரப்புக்காக நம்ம செய்யணும். அப்பதான் அல்லாஹ்விடத்தில் நம்ம கூலி எதிர்பார்க்கலாம். எனவே இந்த விஷயம் எவ்வளவு கவனமாக நம்ம எடுக்கணும். நாம குர்பானிகளை கொடுப்போம். சில நேரம் இந்த குர்பானியுடைய மாமிசங்களோ லையனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களோட இறைச்சம் தான் அல்லாஹ்விடத்தில் போய் சேரும். ரத்தமோ இறைச்சியோ போவாது. நான் 10 மாடு கொடுத்த 20 மாடு குர்பானி கொடுத்த அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்களா? எனவே இஹ்லாஸை நாம் மிக முக்கியமாக பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற எல்லா விதமான இபாதத்துகளையும் ரியாவுக்காக, மக்கள் பார்க்குறாங்க முகஸ்துதிக்காக, அல்லது உலகத்தில் ஒரு பெனிஃபிட்ஸுக்காக ஏதாவது செய்கிறேன்டா, நம்ம இங்கே போனால் இன்னும் சரி கிடைக்கும், பள்ளிக்கு போனால் இன்னரை சந்திக்கலாம், இந்த மாதிரி உலக நோக்கங்கள் அதில் மிக்ஸ் ஆகாமல் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்கிறது. சொல்லுவாங்க தஜ்ரீது கஸ்தி தகர்ருப், அதாவது இலல்லா, தன்னுடைய அதாவது அல்லாஹ்வை நெருங்குவதை அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்வதாகும். எந்த விதமான நோக்கங்களும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய விஷயத்தை அவனுக்காக மட்டும் செய்வதாகும். தன்னுடைய நோக்கத்தை வழிபாட்டில் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமாக்குவதற்கு தான் இஹ்லாஸ் என்று சொல்லப்படும். எனவே அல்லாஹு தஆலா சூரா அல் பையினால இந்த விஷயத்தை சொல்றான். அவர்கள் அல்லாஹ்வை இஹ்லாஸாக வணங்குமாறு தான் ஏவப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சுனன் நசாயில ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. அபு உமாமா அல் பாஹிலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜா ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்டாங்க, அரஐத ரஜுலன் கஸா யல்தமிசுல் அஜ்ர் வத்திக்ர், ஒரு மனிதர் போராடுகிறார், அவர் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்க்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய அந்த கூலியில எல்லாம் ஒண்ணுமில்லை, அவர் எண்ணத்துல அல்லாஹ்விடத்தில் தனக்கு கூலி கிடைக்கணுன்றதுக்காக போராடுகிறார். அதே நேரத்தில் மக்களிடத்திலே தான் நினைவு கூறப்படணும்னு நினைக்கிறார். அவர் இஹ்லாஸ இல்லாம இல்ல, இஹ்லாஸ் இருக்கிறது. ஆனால் அவர் இஹ்லாஸோட சேர்த்து மக்களிடத்திலேயும் எனக்கு ஒரு தான் நினைவுபடுத்தப்படணும் என்பதற்காக போராடுகிறார். கேட்கிறாங்க, மாலஹு, அவருக்கு என்ன கூலி கிடைக்கும்னு கேட்கிறாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஷைஅ லஹு, அவருக்கு ஒரு கூலியும் கிடைக்காது. அவருடைய போராட்டத்துக்கு எந்த விதமான கூலியும் கிடைக்காது. ஃபஅஆதஹா ஸலாஸ மர்ராத், 3 தடவைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீட்டினார்கள். யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஷைஅ லஹு, 3 முறையும் சொன்னாங்க அவருக்கு எதுவுமே கூலி கிடைக்காது. சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமல், அல்லாஹ் எந்த செயலை ஏற்றுக்கொள்கிறான் என்றால் இல்லா மா கான லஹு ஹாலிசன், அந்த செயல் அல்லாஹ்வுக்காகவே அது அமைந்திருக்க வேண்டும். வப்துகிய பிஹி வஜ்ஹுஹு, அல்லாஹ்வுடைய முகம், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை அதிலே நாடப்பட்டிருக்க வேண்டும் என்ற செய்தியை சுனன் நசாயிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவங்க ஹசன் என்ற தரத்தில் இந்த செய்தியை பதிவு செய்திக்கிறாங்க. அதாவது அல் அஹாதிசு சஹீஹால இந்த செய்தி, சில்சிலா அல் அஹாதிசு சஹீஹால இந்த செய்தி பதிவாக இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க, 3 விஷயங்கள் இருக்கிறது. சுனன் திருமிதியில் வரக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி. இந்த 3 விஷயங்கள் லா யுகில்லு அலைஹின்ன கல்பு முஸ்லிமின், வேறொரு அறிவிப்பில் கல்பு முஃமின் என்று வருது. மூமினுடைய உள்ளம் அந்த 3 விஷயத்திலும் மாறு செய்யாது. அதுல சொன்னாங்க, இஹ்லாசுல் அமலி லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸான முறையில் அமல் செய்வது. ஒரு மூமினுடைய உள்ளம் ஒரு நாளும் இந்த இஹ்லாஸுக்கு எதிராக இருக்காது. இஹ்லாஸை அது என்ன செய்யாது, விட்டு விடாது, இஹ்லாஸோடு இருக்கும். வ முனாசஹத்து அஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு அவர்களுடைய விஷயத்தில் நலம் நாடுவது. வ லுசூமு ஜமாஅத்திஹிம், அந்த இஸ்லாமிய சமூகத்தோடு சேர்ந்திருப்பது என்று 3 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்றதை பார்க்கிறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உள்ளத்தை பொறுத்த வரையும் இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எப்போதும் அல்லாஹ்வோடு நமது உள்ளம் தொடர்பாக இருக்கும். எப்போதும் அல்லாஹ்வுடைய அந்த திக்ர் எண்ணத்தோடு நாம் தொடர்பாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கான்றான், எவர்கள் என்னை நினைப்பதை புறக்கணிச்சாங்களோ, உள்ளத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய எண்ணம் திக்ர் இல்லைண்டா, என்ன நினைக்கிறத அவர்கள் புறக்கணித்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை நெருக்கடியாக மாறிவிடும்.
என்னடா நல்லா தானே உழைக்கிறோம், நல்ல வருமானம் தானே வருது, நல்ல தொழில் தானே வருது, என்ன வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை? சில ஆட்களை பார்க்குறோம், மார்க்கத்துக்கும் அல்லாவுக்கும் இடையில் அவங்களுக்கு எந்த சம்பந்தம் வைக்காது. பொருளாதாரத்தில் ஹராம் ஹலால் பேண மாட்டாங்க, தொழுகையில் அவங்க எந்த விதமான கேரம் பண்ண மாட்டாங்க, குர்ஆனோட அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது, மார்க்க மஜ்லிஸ்களோட அவங்களுக்கு எந்த சம்பந்தம். 24 மணித்தியாலமும் உலகத்தில் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி நாங்கள் பணத்தை சேமிக்கலாம், இந்த உலகத்துக்கும் அவங்களுக்கும் தான் தொடர்பு. உலகத்திலே தான் அவங்களோட கவலை. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, யாருடைய கவலை அல்லாவுக்காக மறுமையை பற்றி இருக்குதோ பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய காலடி கொண்டு வந்துருவாங்க. யாருக்கு உலகம் தான் உங்களோட நோக்கமாக இருக்கிறதோ அவனுக்கு கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் வறுமையை காட்டுவான். நீங்கள் மறுமைக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பணமெல்லாம் வர தேவையில்லை, பொருளாதாரம் இருக்க தேவையில்லை, உங்கள் வாழ்க்கையே ஒரு பணக்காரன வாழ்க்கை மாதிரி ஆகிடும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக கடந்துட்டு போயிருவீங்க. ஏன்னா நீங்கள் திக்ரோட இறை நினைவோட வாழ்றீங்க. எனவே அல்லாஹு தஆலா சொன்னான், யா ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. என்ன நினைக்கிறத எவன் மறக்கிறானோ அவனோட வாழ்க்கை ஒரு நெருக்கடியானதாக மாறும். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான். அவனை நாங்கள் மறுமை நாளில் எழுப்பும்போது அவனை குருடனாக நாம் எழுப்புவோம். அல்லா இடத்துல கேட்குறான், எதுக்காக நீ என்ன குருடனாக எழுப்புறா? நான் தான் உலகத்தில் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய வசனங்கள் வந்த போது நீ என்ன செய்யலை, அந்த வசனங்களை நீ 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 கவனிக்கல, நீ நினைக்கல. கஸாலிக்கல் யௌம துன்ஸா. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடனான அந்த தொடர்பில் அவன் இருக்கும். எந்த விதமான அவர் தொழிலில் இருக்கிறார், அல்லது வியாபாரம் பண்றார், குடும்பத்தோடு இருக்கிறார், எல்லா நிலையிலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய அதாவது குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைக்கிறதை விட்டும் உங்களை பராக்காக்கி விட வேண்டாம். நீங்க தொழில் இருக்கிறீங்க, பாங்க சொல்லு தொழுகை நேரம் வருது, தொழணும், என்ன வரணும், அப்படித்தானே? நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, சம்பாத்தியம் நல்லா சேர்க்கிறீங்க, தாராளமா சேர்க்கலாம், தாராளமா சம்பாதிக்கலாம், இதுக்குரிய ஜகாத்தை கொடுக்கணும். இதான் இறை நினைவுன்றது. சும்மா திக்ர் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மட்டும் சொல்றதல்ல. நம்ம நினைக்கிறது திக்ர்னு சொன்னா நம்ம சில வார்த்தைகளை சொல்றது மட்டுமல்ல, அல்லாஹ்வை நினைக்கணும். நமக்கு கடமை இருக்கிறது. உலகத்தில் நம்ம அல்லாஹ் சில நியாமத்துகளை செஞ்சா இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த நியாமத், இதுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும், இந்த எண்ணங்கள் வரணும். அப்பதான் ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும். எனவே இந்த இஹ்லாஸ் என்பதும் நமது உணர்வுகள் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்கும் போதெல்லாம் இந்த உலகத்தின் பால் அல்லது அல்லாஹ்வை மறந்த அந்த வாழ்க்கையின் பால் நமது உள்ளங்கள் திரும்பாது. எப்போதெல்லாம் நமது உள்ளம் இந்த உலகத்தோட கூடுதலாக நமக்கு தொடர்பட்டு அல்லது இந்த உலக மோகம் நம்முடைய உள்ளத்தை ஆதிக்கப்படுத்துமோ, இந்த உலக மோகத்தில் நமது உள்ளங்கள் கூடுதலாக ஈடுபடுமோ, மறுமையை பற்றிய எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். அப்ப தொழுகையை பற்றிய எண்ணங்கள் குறையும், நல்ல இபாதத்துகளை பற்றிய சிந்தனை குறையும். இது முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எனவே இஹ்லாஸ் என்று சொன்னால் அது உள்ளத்தை அழுக்குகளை விட்டும் தூய்மைப்படுத்தி, மோசமான எண்ணங்களை விட்டும் தூய்மைப்படுத்தி, அல்லாஹ்வுக்காக என்று ஒருமைப்படுத்துவதை நாங்கள் என்ன செய்யலாம், குறிக்கலாம் என்பதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் இந்த இஹ்லாஸை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும், தேடணும். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எனக்கு இஹ்லாஸான மனிதனாக என்னை ஆக்கிறியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அடிக்கடி கேட்கணுன்ற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். சில செயல்களை நாங்கள் செய்வோம், அந்த செயல் நாம் எதற்காக செய்கிறோம். இப்போ ஒரு ஆள் டெய்லி வாரார், அவர் முதலாவது ஃபெஸ்ட் சஃப்ல நிற்பார். அவர் அது எதுக்காக செய்கிறாரு, அல்லாஹ்வுக்காக. நான் எப்படியோ சுபுஹ் தொழுகையில் நான் முதலாவது சஃப்ல நிற்கணும்னு அவர் நினைக்கிறார். தப்பா? இல்லை, தப்பு இல்லை, நிற்கணும், அதுக்காக முயற்சி செய்யணும். அல் முபாதரா இலல் அமால். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதிரு பில் அமாலி ஃபித்னா. குழப்பங்கள் ஏற்படுவதற்கு முன்பு நீங்க ஃபித்னாவுக்கு முதலில் நீங்கள் நல்ல செயல்களுக்காக போட்டி போடுங்கள். குழப்பம் எப்படி வரும்? லைலில் முஸ்லிம் தான். குழப்பங்கள் இருள் புலம்புகளைப் போல உங்களுக்கு வரும். அப்படி ஒரு நேரம், அந்த காலம் வருவதற்கு முன்பு நல்ல செயல்களுக்காக நீங்கள் போட்டி போடுங்கள். எந்த அளவுக்கு குழப்பம் வரும்னா, யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரன். காலையில் ஒரு மூமின் ஒருவன் மூமினாக இருப்பான், மாலையில காஃபிரா போயிடுவான். மாலையில மூமினாக இருப்பான், காலையில காஃபிரா போயிடுவான். அப்போ அதுக்காக போட்டி போடணும். அதே நேரத்தில் அந்த விஷயம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கிறதா, நான் எப்போ முன்சஃப்ல நிற்பேன். இவர் சொல்றார், அவர் தொழுகிற உண்மை தான், தொழுது என்ன செய்றார், நான் அந்த முதல் சஃப் எப்பவுமே மிஸ் பண்ணிடலங்கிறார். முடிஞ்சு போச்சு தொழுது. அல்லது தொழுது முடிஞ்சு வெளியே வந்து பாருங்களேன்,
நம்ம மட்டும் வாரோம், ஒருத்தன் வாரம் இல்லையே, முடிஞ்சு போச்சு. கவலைப்படலாம், அதுக்காக உபதேசம் பண்ணலாம். நாம் எப்பவுமே கவனமாக இருக்கணும். நம்முடைய இஹ்லாஸ்ல எதுவும் நடந்துடப்படாது. இதெல்லாம் நம்ம சீர்திருத்தப்பட வேண்டியது, அதை கொண்டு வரணும். நம்ம போகிறோம், ஒரு நாள் முதலா செஃப் கிடைக்கல, ரெண்டாவது அன்றைக்கு ஃபுல்லாக பார்த்தவனா நம்மளை என்ன நினச்சிருப்பான். நான் எப்போவுமே முதல் செஃப்லாம் நான் நிற்கிறேன், பாருங்களேன் இன்றைக்கி நான் ரெண்டாவது செஃப்க்கு வந்துட்டேனே, டெய்லி என்னை பார்க்குறவன் என்ன நினைப்பான், நான் இன்றைக்கி பள்ளிக்கு வராமல் போய்த்தேனே, மிஸ் ஆகிட்டேன், என்னை என்ன நினைப்பான் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இஹ்லாஸுக்கு எதிராக இருக்கீங்கன்னு அர்த்தம். எனவே எதாக இருந்தாலும் ஒன்று தவறிட்டா ஒன்றும் செய்யலாது, அது உங்களுக்கு கிடைக்கல, அவ்வளோதான். நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு செஞ்சால் நீங்கள் தூங்கிட்டீங்க. உதாரணமாக அநியாயம், இன்னைக்கு பள்ளிக்கு வந்த ஆட்கள் என்ன நினச்சிப்பாங்க என்னை பற்றி, நான் தூங்கிட்டேனே அப்படி நீங்கள் நினச்சிங்கண்டா நீங்கள் அல்லாஹ்வுக்காக தொழல. அப்போ அல்லாஹ்வுக்காக என்னது இஹ்லாஸை கொண்டு வரதுக்கான அடிப்படைகளை நாங்கள் கண்டிப்பாக நாம் செய்யணும். இது முதலாவது இஹ்லாஸை பற்றிய விஷயம். ரெண்டாவது என்ன, அப்போ இந்த விஷயம் இருந்தால் தான் அல்லாஹ்விடத்தில் நம்மளோட செயல் அங்கீகரிக்கப்படும். இரண்டாவது என்னது, நம்ம செயல்கள் அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு காட்டி தந்த முறைப்படி அது இருக்கணும். என்னது, அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா, சஹீஹ் புகாரில 2697வது இலக்கத்தில் இருக்குது. எப்படி, யார் நமது இந்த மார்க்க விஷயத்துல புதிதாக ஒன்றை உருவாக்கி விட்டானோ, மா லைஸ ஃபீஹி, இல்லாத ஒரு விஷயத்துல மார்க்கத்துல ஒருவன் உண்டாக்கி விட்டால் ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும். நிறைய ஹதீஸ்கள்ல இதை நீங்க பார்க்கலாம். அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மார்க்கம் நம்ம செய்யறதாக இருந்தால் அது சுன்னாவின் அடிப்படையில் இருக்கணும். இல்லை எங்களோட ஊரில் இப்படி தான் பண்ணுறாங்க, காலங்காலமாக நம்ம இப்படி தான் செஞ்சுக்கிட்டு வாரோம், இதை உடையலுமா, எங்களோட ஊர் முறைப்படி மரபின்படி நாங்கள் அப்படி இல்லை. வழங்குதா சொல்கிறது, எல்லா ரசூல் இதை செஞ்சாங்களா சொன்னாங்களா? உதாரணமாக வைங்களேன், சில விஷயங்கள் இருக்குது மார்க்க அடிப்படையில், நம்ம இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு எப்படி பார்க்குறது? நம்மளோட ஊரில் செஞ்சாங்களா, நம்ம மௌலவி சொல்கிறாரா, இதை பார்க்கப்படாது. எதை பார்க்கணும்? இதை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு வழிகாட்டினாங்களா, சுன்னால இது இருக்குதா, அவ்வளவுதான். இல்லை சுன்னால இல்லைத்தான் என்றாலும் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படி போகப்படாது. இது நம்முடைய செயல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்கான இது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றார், சூரா ஹஷ்ர்ல, வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு, உங்களுக்கு தூதர் எதை கொண்டு வந்தாரோ, எதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை தூதர் தடுத்தாரோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள். மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையும் ஒரு அடிப்படை ஒன்று, அதை விலகிக்கொள்ளும். என்ன அடிப்படைண்டா, இப்போ சில நேரங்களில் நாம் மார்க்கத்தில் ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இது ரசூலுல்லாவுடைய சுன்னால இல்லை, இது பித்ஆ, இது மறுக்கப்படும், பித்அத்துகள் மளிகேடுகள், அது நரகத்துக்கு கொண்டுட்டு போவோம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ சொல்லுவாங்க, என்னப்பா நான் என்ன பெரிய விஷயமா செஞ்சேன், நல்ல விஷயம் தானே பண்ணிக்கிறேன், நான் செஞ்சது பித்ஆ ஹசனால வரும் தானே, என்னப்பா செஞ்சா, பாங்க சொல்றதுக்கு முன்னுக்கு நான் செலவாத்து சொன்னேன். அப்போ ஒரு உதாரணத்துக்கு பாங்க சொல்றதுக்கு முன்னுக்கு செலவாத்து சொல்வது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்ற ஒரு ஆள்கிட்ட, சரி செலவாத்தை விட குல்ஹுவல்லா சூரா சுலுசுல் குர்ஆன் தானே, குர்ஆனில் 3 எனவே நீங்க என்ன செய்யுங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி போட்டு பாங்க சொல்லுங்களேன். இல்லை அதை சொல்ல, நல்லதுன்னு நீங்க பொதுவாக பேசுறேன்டா, எல்லா நல்லதையும் செய்யறதுக்கு நீங்க ரெடி ஆகணும். சூரா ஃபாத்திஹா ஓதுங்களேன், அது மிக சிறந்த ஒரு அத்தியாயமே. அதுவும் உங்களுக்கு டைம் இருந்துன்னு சொன்னா பக்ரா ஓதுங்களேன், மிக அப்போ ஓத மாட்டாங்க. அப்படின்னா அவங்களாக ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இது சிறந்ததுன்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப நாங்க சிறந்தது என்று முடிவெடுக்கிறது யாரு? நாமளா ரப்பா? மார்க்க விஷயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும் கேட்கிறான். உங்க மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்வுக்கு படிச்சு கொடுக்குறீங்களா? நீங்க உங்களோட மார்க்கத்தை அல்லாஹ் தானே மார்க்கம் தரணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது எப்படி, அம்லஹும் ஷுரகாஉ ஷரஊ லஹும் மினத்-தீனி மா லம் யஅஸம் பிஹில்லான்றான். அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை மார்க்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? மார்க்கம்ன்றது நாம உருவாக்கல, இது நல்லது தானே. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியல நல்லது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களுக்கு தெரியல நல்லதுன்னு, அப்ப நாமளாக கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்ப மார்க்க விஷயத்துல நாமளாக ஒன்ன உருவாக்குறதுக்கோ இது சிறந்ததுன்னு சொல்லவோ இயலாது. அதனால இமாம்கள் ஒரு பேஸ போட்டாங்க, என்னண்டா மார்க்க விஷயத்தை பொறுத்தவரையும் நீ ஒன்றை செய்யறதாக இருந்தா அதுக்கு உனக்கு வழிகாட்டல் வேணும். இப்போ உதாரணமா ஒரு ஆள் ஒரு விஷயத்த செய்யறார், ஒரு மார்க்க பேரால செய்யறார், நம்ம போய் இதை ஏன் செய்யறீங்கன்னு கேட்கிறோம். அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, செய்யக்கூடாது நீங்க சொன்னாங்களா ரசூலுல்லாஹ் சொல்லுங்கன்றார். எப்படி செய்யக்கூடாது காட்டுங்க பார்ப்போம் ஆதாரன்றார். இது என்னடா இது? இப்போ நாங்கள் சும்மா உதாரணத்துக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் போய் தேரா பஸ் ஸ்டாண்டில் போய் F10 ஒரு பஸ் எடுக்கிறோம்.
இல்லாட்டி 10 நம்பர் 10 அல்குஸுக்கு போகிற பஸ். அவன்கிட்ட ஏறி சொல்கிறோம், என்னை கொண்டு போய் இத்திசாலாத் பஸ் ஸ்டாண்டில் இறக்கும்போம். அப்போ அவன் என்ன சொல்கிறான், இத்திசாலாத்துக்கு இது போகாத. அப்போ என்ன இது அல்குஸ்ன்னு போட்டிக்குது, அப்போ இத்திசாலாத்துக்கு போகப்படாதுன்னு நீங்கள் போடப்படாதுன்னு கேட்கலாமான்ட்ட. எங்கே போகுதோ அதில் தான் நம்ம ஏறிட்டு போகலாம். இது நீனாக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இது கூடாதுன்னு இருக்கிறான்னு கேட்டால் இதான் உதாரணம். அப்படி தானே? நீங்கள் மெட்ராஸில் போய் நாகப்பட்டினம் பஸ்ஸில் ஏறி என்னை கொண்டு போய் கடையநல்லூரில் விடுங்கிறோம். கடையநல்லூருக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறணும்? கடையநல்லூருக்கு போகிறதுக்கு கடையநல்லூர் பஸ்ஸில் ஏறணும். நீ நாகப்பட்டினம் பஸ்ஸில் ஏறினா அங்கே தான் போகும். அப்போ இல்லை கடையநல்லூருக்கு போகப்படாது அப்படின்னா அப்படி இல்லை. மார்க்கம்ன்றது என்னன்னா வழிகாட்டல் இருக்கணும். இதான் இது சுருக்கம். அப்போ சொன்னாங்க என்னடா, மார்க்கம் என்று ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தால் அதுக்கு வழிகாட்டல் தேவை. இப்போ ஒரு ஆள் சுபுகுக்கும் லொஹருக்கும் இடையில ரொம்ப நேரம் கிடக்குதுன்னு சொல்லி இடையில ஒரு பேரை உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. அவர்கிட்ட போய் என்னப்பா நீங்கள் இது கூப்பிட்றீங்கன்னு கேட்டால் கூட நீங்கள் இருக்கான்னு கேட்கலுமா? இல்லை. மார்க்கம்னு நீங்கள் செய்கிறதா இருந்தால் ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டியிருந்தா செய்யணும். கூடான்னு கேட்கறது இல்லை. கூடான்னு கேட்டால் பஸ்ஸில் ஏறுற தான் உதாரணம். அப்போ இதே மாதிரி உலக விஷயமாக அது இருந்தால், இப்போ ஒரு ஆள் கேட்குறாரு, நீங்கள் இந்த லேப்டாப் வச்சுக்கிட்டு பயன் பண்ணுறீங்களே இது சுண்ணாவான்னு கேட்குறாரு. வழங்கதா சொல்கிறது உதாரணமாக. அப்போ உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இந்த எதை பார்க்கணும்? தடை இருக்குதான்னு பார்க்கணும். தடை இருக்குதான்னு பார்க்கணும். இது ஒரு அடிப்படை, ஒரு அசில். விளங்கா சொல்ல ஒரு காய்தான்னு சொல்லுவாங்க. விளங்கா சொல்றது உலக விஷயத்தில் நீங்கள் ஒரு சாப்பிட்றீங்க, கூடாதுன்னு சொல்றவர் ஹராம்ன்றதுக்கு ஆதாரம் காட்டணும். அப்படிதானே? ஹராமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்களா, குர்ஆன் தடுத்திக்கான்னு பார்க்கணும். மார்க்க விஷயமா இருந்தா எதை பார்க்கணும்? செஞ்சுக்கிறாங்கன்னு பார்க்கணும். இதான் வித்தியாசம். இந்த பேஸை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த பித்ஆவுடைய அடிப்படையை உங்களுக்கு சரியா விளங்கலாம். அப்ப அல்லாஹ் சொல்றான், மாகான லிமுஃமினின் வலா முஃமினத்தின், ஒரு மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், ஒரு விஷயத்தை விதியாக்கி விட்டால், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை விதியாக்கி விட்டால், ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அதுல சொந்த அபிப்பிராயம் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. என்ன இல்லை? அல்லாஹ்வும் தூதரும் மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்டா, உதாரணமா ஒரு ஆளுக்கு சொல்றாரு, காலுக்கு மசகு செய்யணும். காலுக்கு எங்கட மசகு செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சது. தெரியாது? மேலால மசகு செய்யணும். ஒரு ஆள் சொல்றாரு, என்னப்பா மேலால மசகு செய்றீங்க, மேல என்ன இருக்குது, நம்ம நடக்கிற கீழே தானே எல்லாம் தூசி எல்லாம் படுது, கீழே மசகு செய்யணும்ன்றார். நீங்க என்ன அவருக்கு சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க சகோதரர், என்ன சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்க. ஆதாரம் இருக்கா? இல்லை, ரசூலுல்லாஹ் இதை செஞ்சு காட்டினாங்க, அவ்வளோதான் பதில். இங்கே புத்தி அங்கே யூஸ் பண்ண இயலாது, நம்மளோட கருத்துக்கள் அங்கே என்ன செய்யலாது, நமக்கு இல்லையே இப்படித்தானே விளங்குது, அப்படிதானே? ரைட். இதெல்லாம் இப்போ மார்க்க விஷயம் வந்தா அல் ஹியரா, கருத்து சொல்றது, அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒருவருக்கும் உரிமை கிடையாதுன்றதை சூரா அஹ்ஸாப்ல 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இந்த சுன்னாவோடு நாம் வாழ்றது என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்க அல்லாஹ்வை விரும்புகிற மக்களாக இருந்தா என்ன செய்யுங்க, என்ன பின்பற்றுங்கன்னு இது சம்பந்தமாக ஏராளமான வசனங்களை நாங்கள் பார்க்குறோம். குர்ஆன்ல இந்த செய்திகள் பதிவாக இருக்குது, ஹதீஸ்களை இதை பார்க்குறோம். இதே மாதிரி நீங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுல முக்கியமான இந்த சுன்னாவை பின்பற்றுறதுன்றதுல முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இர்பாத் இப்னு சாரியா என்ற நபித்தோழர் சொல்றாங்க, அதாவது முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் என்ற கிதாபில் இது பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உபதேசம் பண்ணினாங்க. வஅதனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇலத்தன் பலீகத்தன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உருக்கமான ஒரு உபதேசத்தை எங்களுக்கு பண்ணினார்கள். இந்த ஹதீஸ் நீங்க பலமுறை கேட்டிருப்பீங்க. அந்த உருக்கமான உபதேசத்தை கேட்கிற நேரத்தில் எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடிக்க ஆரம்பித்தது, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய தூதரே, கஅன்னஹா மௌஇலா பலீகா, இந்த உபதேசத்தை பார்க்கும்போது ஒரு உருக்கமாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். மௌஇலத்து முவத்தின், எங்களை விட்டு நீங்க பிரியாவிடை, எங்களை விட்டு போறீங்களோ, எங்களை விட்டு விடை பெறுகின்ற ஒருவரை போல நீங்க எங்களுக்கு நீங்க உபதேசம் பண்றீங்க யா ரசூலல்லாஹ், அவுசீனா, இன்னும் எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பயான் பண்ணுங்கன்னா நாங்களாம் எப்படி பார்ப்போம், 2 மணி நேரம் பண்ணவான்னு கேட்போம். ஏன்னா செய்தி அவ்வளோக்கு நம்மகிட்ட இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவங்க, ஜவாமிஉல் கலீம், ஜவாமிஉல் கலீம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜவாமிஉல் கலீம்டா என்னது யாருக்கா தெரியுமா? குறைவாகத்தான் அவங்களோட வார்த்தை இருக்கும், பொருள் செறிவடிக்கும். அந்த ஒரு வேர்டு போதும் உங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு.
ஆனா நம்ம ஒரு மணித்தியாலும் பேசினா 10 நிமிஷத்துக்கு தான் அங்கே செய்தி இருந்தாலும் இருக்கும் மனிதர்கள். அப்படித்தானே அல்லாஹ்வுடைய தூதர் ஜவாமிஉல் கலிம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, முக்கியமான ஒரு உபதேசத்தை பண்றாங்க. ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் உபதேசம் பண்றது என்னடா, தக்குவாவோட நீங்க வாழுங்கன்றான். வேற என்ன தேவை? தக்குவாவை உள்ளத்துக்குள்ள வந்துடுண்டா, நீ இந்த பாவத்தை செய்யாத, நீ விபச்சாரம் பண்ணாத, நீ போதை அடிக்காத, நீ அந்த பாவம் செய்யாத, இதுக்கு வேலையே இல்லையே. தக்குவாவை உள்ளத்துக்குள்ள ஃபுல்லா வந்தா இது ஒண்ணு இருக்காது. தக்குவாவை எங்க கொண்டுறணும், எங்க கொண்டுறணும்? அத்தக்குவா ஹாஹுனவா, அப்ப ஹாஹுனவா இங்க சொன்னாங்க, கல்புக்குள்ள கொண்டு வந்தாங்க. நம்ம தஸ்கியா படிக்கிறது தானே, கல்புக்குள்ள கொண்டு வா. அத்தக்குவா ஹாஹுனான்னாங்க. இங்கே தக்குவா உள்ளத்துக்குள்ள வரணும், உதட்டில இல்ல, பேச்சில் எல்லாருக்கும் தக்குவா இருக்கும் தான். அப்படித்தானே வெளிப்படையான பாவனைகள்ல சில நேரம் நம்மகிட்ட தக்குவா தெரியலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது நயவஞ்சகர்களை பத்தி சொல்றான், வ இதா ரஐதஹும் துஜிபுக அஜ்சாமுஹும், அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வெளிப்படையான கோலங்களை நீங்க பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. என்னடா ஈமான் இப்படி இல்லையாடா, நானும் வாழணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருப்பீங்க. வ யகூலு தஸ்மஉ லிகௌலிஹிம், பேசினாங்கண்டா என்ன பேச்சிடாண்ட மாதிரி இருக்கும். அப்ப உள்ளத்துல தான் ஈமான் இருக்கணுமே தவிர நமது வெளிப்படையிலேயும் அடையாளங்கள் இருக்கணும். இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும், அதாவது அல்லாஹ் தஆலா உங்களோட என்ன செய்ய மாட்டான், உங்களோட வெளிப்படையான விஷயங்களை பார்க்க மாட்டான், உங்களோட அதாவது உள்ளத்தையும் செயல்களையும் பார்க்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வெளிப்படைய கோலங்கள் எல்லாம் பார்க்கற இல்ல, உங்களோட சூரை பார்க்கற இல்ல, அல்லாஹ் உங்களோட உள்ளத்தை பார்க்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்வாவோட வாழுங்க, உள்ளத்துக்குள்ள இறையச்சத்தை கொண்டு வாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஸ்ஸம்இ வத்தா, நீங்கள் செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். வ இன் உம்மிர அலைக்கும் அப்துன் ஹபஷி, உங்களுக்கு ஒரு நீக்ரோ அடிமை தலைவராக நியமிக்கப்பட்டாலும் என்ன செய்யுங்க, நான் அடிமைக்கெல்லாம் கட்டுப்பட இயலுமான்னு ஈகோ எடுத்துறாங்க. ஒரு அடிமையாக இருந்தா கூட அவருக்கு நீங்க செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். எதுவரையும் ஒரு அமீர் கட்டுப்படுறது, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான விஷயங்கள் அவர் சொல்லாம இருக்கிற வரையும். ஃபஇதா உமிர பிமஅசியத்தின், பாவம் உங்களுக்கு ஏவப்பட்டால் ஃபலா சம்அ வலா தஆ, செவிமடுக்கிறதும் இல்லை, கட்டுப்படுறதும் கிடையாது. அப்படித்தானே பாவமான விஷயங்கள் இல்ல, நன்மையான விஷயங்கள்ல, உலக நிர்வாக விஷயங்கள்ல. இப்ப சிக்னல் போட்டிக்குது, பச்சை பத்திக்கிட்டு நாம என்ன செய்யறோம், இவன் யார் எனக்கு பச்சை போடுறதுக்கு, நான் போறது கூடாது. இல்ல பச்சை பத்தினா நிக்கணும், நீங்க குர்ஆன்ல ஹதீஸ் இல்லையான்னு தேடுவோமா? தேட மாட்டோம். இதான் கட்டுப்பாடு. அதாவது குர்ஆன் சுன்னாவுக்கு முரணில்லாத விஷயமாக இருந்தாலும், நிர்வாக விஷயமாக இருந்தாலும், பொதுவான ஒரு சமூக நலனை கொண்ட ஒரு விஷயமாக இருந்தாலும், நாங்க ஒரு ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கட்டுப்படும். அப்படித்தானே? அவங்களோட விஷயத்துல எந்த விதமாக நம்ம சண்டை பிடிக்கவும் கூடாது. அவர்களுக்கு எதிராக ஃபேஸ்புக்கில் எழுதலாம், அந்த ஆட்சியாளர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை அப்படின்னு எழுதலாமா? கூடாது. இது ஆட்சியாளர்களுக்கு பயந்தல்ல. ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்ன செய்யக்கூடாது, அல்லா நுனாசி அல் அம்ர அஹ்லஹு. நான் சென்ற பயான்லையும் சொன்னேன், அதிகாரம் உள்ளவர்களோடு நீங்க என்ன செய்யப்படாது, முனாசா, சண்டை பிடிக்கப்படாது. அவர்கள் குஃப்ர செஞ்சா கூட ரோட்ல நின்று கத்துறது இல்ல, அவங்களுக்கு அதை சொல்லணும். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிப்போட சொல்றாங்க இப்படி, அதாவது ஃபஇன்னஹு மை யஇஷ் மின்கும் ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா, எனக்கு பின்னால் உங்களில் வாழக்கூடியவர்கள் நிறைய கருத்து முரண்பாடுகளை பார்ப்பீங்க. அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அந்த மௌலவிட்ட போட்டா இவர் ஒன்று சொல்றாரு, அங்க இப்படியே நிறைய கருத்து முரண்பாடுகளை நீங்க பார்க்கலாம். இன்றைய காலம் அப்படித்தானே, ஒரு மசாலாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 1500 கருத்து முரண்பாடு. இதுல எதடா எடுக்கிறது, எந்த மௌலவிக்கு பின்னால போறது என்பது போல கருத்து முரண்பாடு வரும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅலைக்கும் பிசுன்னத்தி, நீங்க என்ன செய்ய வேண்டும், யாராவது ஒரு மௌலவிக்கு பின்னால, ஒரு இயக்கத்துக்கு பின்னால, ஜமாத்துக்கு பின்னால தேவையில்லை, என்னுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள். வசுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தீன், ஹுலஃபா நேர்வழி பெற்ற ஹுலஃபா உர் ராஷிதீன்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். அப்பு அலைஹா பின் நவாஜித், அவைகளை கடவாய்ப்பல்லால பிடிங்கன்றாங்க. அதாவது அந்த ஸ்ட்ராங்கா பிடிக்கிறேன்னு அர்த்தம். கடவாய்ப்பல்லால பிடிங்கன்னு என்ன அர்த்தம், முன்பல்லால பிடிச்சா உடஞ்சிட்டு போயிடும். கடவாய்ப்பல்லால பிடிங்கன்னா உங்களோட புடி கடுமையாக இருக்கட்டும், நீங்கள் அதை கடவாய்ப்பற்களால பிடித்துக் கொள்ளுங்கள். வ இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், உங்களையும் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்குகின்றவற்றையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்ன குல்ல பித்அத்தின் ضلاலா, புதிதாக உண்டாக்கக்கூடியவைகள் ஒவ்வொரு பித்அத்துகளும் நூதனங்களும் வழிகேடாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. இதுல என்ன விளங்குது நமக்கு, நாங்க எப்பவுமே
சுன்னாவை பிடிக்கணும், சுன்னாவோட வாழணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சுன்னால போய் தான் தீர்வு காணும். அதான் ஈமானுடைய அடையாளம். இந்த தலைப்பை ஷேக் அவங்க அழகாக முறையில் கொண்டு வராங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதில் சொல்றாங்க என்னன்னா, இந்த ஃபதுலுல் இல்மை பற்றி ஒரு தலைப்பு ஒன்று போட்டிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அதை நாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுவோம். ஏன்னா இந்த டாப்பிக்கு அது அவசியம் இல்லை. அதை நாங்கள் இன்ஷால்லா ஒரு தனி தலைப்பாக இல்மும் அதனுடைய சிறப்புகளும் தலைப்புக்கு கீழால் இன்ஷால்லா நாங்கள் பேசலாம். அடுத்த விஷயம் ஒரு தலைப்பு போடுறாங்க. மூன்றாவது ஒரு தலைப்பு. முதலாவது என்ன பார்த்தோம் இன்னைக்கு? முதலாவது தலைப்பு என்ன பார்த்தோம்? 2 விஷயம் செயல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான காரணம்னு பார்த்தோம். ஒன்று அல் இஹ்லாஸ், 2வது முதாபா, சுன்னாவ் அடிப்படையில் அஸ்ஸவாப் சரியா இருக்கணும். அப்போ இஹ்லாஸ்னா என்னன்றதை பார்த்துட்டோம், அப்படித்தானே? சுன்னாவ அடிப்படையில் ஒரு செயல் எப்படி நம்ம பித்ஆவை கண்டுபிடிக்கிறதுக்கான அடிப்படைகளை எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், அப்படித்தானே? சுன்னாவை நம்ம பற்றி பிடிக்கணுன்றதுக்கான செய்தியையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால், அடுத்த ஒரு தலைப்பு போடுறாங்க, அன்வாஉல் குலூப் வ அக்ஸாமுஹா, உள்ளங்களுடைய வகைகளை பற்றி பேசுறாங்க. உள்ளங்கள்ன்றது இந்த இடத்துல குலூபை யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல நான் இப்போ சென்ற வாரமும் இது சம்பந்தமாக உங்களுக்கு சொன்னேன். இந்த வாரமும் இதை பற்றிய சில தகவல்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்டை விளங்குறதுக்கு இதை பற்றிய ஓரளவான அறிவு வேணும். நான் போன வாரமும் சொன்னேன், இந்த அதாவது அல் கல்புன்னு யூஸ் பண்ணுவோம். கல்புன்னா என்னது? உள்ளம். எங்க இருக்குது? இங்க இருக்கு. இன்னொரு வார்த்தைக்கு அல் ஃபுஆத் அப்படின்னு சொல்றோம். ஃபுஆத் ஒரு சொல்லிக்குது. அதுவும் அதுல கருத்து முரண்பாடு இருக்குது. அதாவது இந்த சொற்கள் அல் கல்புன்னு சொல்லுவாங்க, அல் ஃபுஆத்னு சொல்லுவாங்க, அல் நஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல் அக்ல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று அர் ரூஹ்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த அர் ரூஹ்ன்ற வார்த்தை நஃப்ஸுக்கு ஈக்குவலாக சமனாக பயன்படுத்துகிற வார்த்தை. இந்த அல் கல்புண்டா என்ன, அல் நஃப்ஸ்ண்டா என்ன, அல் ஃபுஆத்ண்டா என்ன, அல் அக்ல்ண்டா என்ன, இந்த சொற்களை விளங்குறதுல ஆரம்ப கால அறிஞர்களுக்கும் நவீன காலத்தில் வாழக்கூடிய அறிஞர்களுக்கும் இடையில சில கருத்து முரண்பாடுகள் இருக்கு. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா சரி, கொமனா இதான்றதை விளங்கிட்டா சரி. இந்த கருத்து முரண்பாடால இந்த உள்ளங்கள் சம்பந்தமா வர குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது இதை எப்படி தொடர்பு படுத்துறது அப்படின்றதுல மட்டும்தான் சில கருத்து முரண்பாடு. அது சொல் ரீதியான கருத்து முரண்பாடு தான். விளக்கத்துல புரிதல்ல ஒரு கருத்து முரண்பாடு வராது. இப்போ உதாரணமா நாங்கள் அந்த பயானுக்கு முதல்ல ஷேகோட இந்த இது சம்பந்தமா பேசிட்டு இருக்கும்போது ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம்னு அவரும் சொன்னார். உண்மையிலேயே சொல்ல போனா உதாரணமா கல்புன்றதுக்கு தானே அதாவது இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது, அர் ரூஹ்னு பேர். நல்ல ஒரு கிதாப். அதாவது இந்த அன்வாஉல் குலூப் சம்பந்தமாக நஃப்ஸ்ண்டா என்ன, நஃப்ஸ் முத்மஇன்னாண்டா என்ன, கல்புகள்னா என்ன, அதில் வகைகள் என்ன, அழகா ரொம்ப பெரிய கிதாப் இல்லைன்னா அதை எடுத்துக்கலாம். அந்த கிதாபை நம்ம படிக்கும்போது ஒரு அழகான ஒரு தெளிவு கிடைக்குது. இப்போ நவீனகால உலமாக்கள் என்ன சொல்றாங்கண்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற இடத்துல எல்லாம் இப்போ உதாரணமா அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன்ன்றான். இந்த குர்ஆனை அவர்கள் ததப்புர் பண்ண வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அவர்களது உள்ளங்கள்ல பூட்டு போடப்பட்டிருக்குதான்னு கேட்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளத்தை பூட்டு போட உள்ளம் தான் சிந்திக்கிறது அப்படின்னு வழங்கும், அப்படிதானே? உள்ளம் தான் சிந்திக்கிறதுன்னு வழங்கும். அப்போ அதே நேரத்தில் நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் என்ன சொல்றான்? லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு எதுல அறிவில்லையோ அந்த அறிவில்லாத விஷயத்தை நீங்க பின்தொடராதீர்கள். உங்களுக்கு எதுல நாலேஜ் இருக்குதோ, எந்த விஷயத்துல உங்களுக்கு அதை பத்தி தெளிவு இருக்குதோ அந்த விஷயம் தான் நீங்க ஃபாலோ பண்ணும். அது இல்லாம உங்களுக்கு விளங்காத ஒரு விஷயத்துல நீங்க தலைய போடாதீங்க, பின்பற்றாதீங்க. ஏன்? இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, கேள்வி புலனும் பார்வையும் உள்ளங்களும் ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்தில் விசாரி. அப்ப இங்கேயும் உள்ளம் தான் வருது, விளங்க சொல்றது. அப்ப அல் கல்புன்ற ஒரு இடத்துல அல்லாஹ் யூஸ் பண்றான். அதே மாதிரி நஃப்ஸ்ன்னு யூஸ் பண்ற, நஃப்ஸு முத்மஇன்னா கல்புஹு முத்மஇன், குர்ஆன்ல வருதா இல்லையா? அதாவது ஈடேற்றம் பெற்ற அமைதி அடைந்த உள்ளம் அல்லாஹ் தஆலா ரெண்டுக்கும் யூஸ் பண்றான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்புன்னு யூஸ் பண்ற இடமெல்லாம் கல்பு யோசிக்காது, அது என்ன செய்யும்? மூளை தான் யோசிக்கும். கல்பு யோசிக்கிற வேலை அது செய்யாது. நவீன விஞ்ஞானம் அதான் சொல்லுது அப்படின்னு நவீன காலங்க சொல்றான். இன்னும் கொஞ்சம் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல கல்பு தான் சிந்திக்கும்னு சொல்றான். நாம எப்படி மூளை தான் சிந்திக்கணும் மாத்தி சொல்றது? இன்னும் சில மொழியோடு சம்பந்தப்பட்டவங்க சொல்றாங்க, இந்த திமாகு அல்லது முஹ்ன்ற இந்த அர்த்தத்துல கல்புன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது, அரபு நூல்களில் பயன்படுத்தப்படுது. ஆகவே
இந்த சிந்திப்பது மூளைதான் என்று முடிவெடுத்தால் தப்பில்லை. இப்படி பலவிதமான கருத்து முரண்பாடு அளிக்குது. இதில் நீங்கள் சுருக்கமாக ஒன்று விலகிக் கொள்ளணும். என்னன்னு சொன்னால், கல்புன்னு சொன்னால் மனிதன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, தன்னுடைய நெஞ்சுக்கிட்ட சுட்டி காட்டி, அதாவது இது தக்வா ஹாஹுனா அப்படின்னு சொல்லி இங்கே சொன்னாங்க. தக்வா என்பது உள்ளத்துக்குள்ள தான் அது இருக்கணும்ன்ற வகையில் சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி அல்லாஹு தஆலா கடந்த கால சமூகத்தை பற்றி சொல்லும்போது சொல்றான், அவர்களது கண்கள் குருடாகவில்லை, அவர்களது நெஞ்சுக்குள்ள இருக்கிற உள்ளங்கள் தான் குருடாகி விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த வசனத்தை வச்சு சில ஆட்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, கல்பு என்பது உள்ளத்துக்குள்ள இருக்குது, அந்த அல்லாஹ் அந்த ஃபுஆத்னு சொல்றானே, அந்த ஃபுஆத் என்பது மூளையை தான் சொல்றான். ஏன்னா கல்பு என்பது நெஞ்சுக்குள்ள நல்லா வேற சொல்லிட்டானே அப்படின்றாங்க. சுருக்கமாக நீங்கள் விலகிக் கொள்ளணும். இந்த எல்லா வார்த்தைகளையுமே கல்பு, உதாரணமாக வைங்களேன், சில வார்த்தைகளை நாம எப்படி துபாயின் கருத்து என்னவென்றால் அப்படின்னு நம்ம சொல்றோம். துபாயின் கருத்து என்னவென்றால் ஒரு கருத்தை நம்ம பேசுறேன்டா, துபாய் சரி கருத்து சொல்லுமா? இல்லை, அது நம்ம என்னத்தை சொல்ல வந்தோம்? துபாய் மக்களின் கருத்து, இல்லாட்டி துபாய் அரசாங்கத்தின் கருத்து, அப்படிதானே? இந்தியா இது பற்றி கருத்து தெரிவித்த போதுனா இந்தியாவை கருத்து சொல்லும். இந்திய மக்கள் அப்படின்ற வகையில ஒரு சொல்லை கொண்டு இன்னொரு கருத்தை நாங்கள் நாடுவோம். இதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நஃப்ஸ் என்ற செய்தியை சொல்றதுக்கு கல்பை கொண்டு பேசுறான், கல்பு என்ற வார்த்தையை வச்சு பேசுறான். சில நேரம் கல்பு என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்றதுக்கு நஃப்ஸ் என்ற வார்த்தையை பேசுறான். இந்த மாதிரியான ஒரு தெளிவு இந்த குர்ஆன்ல இருக்குது. இதை இன்ஷா அல்லாஹ் தனிய கல்புக்கும் நஃப்ஸுக்குள்ள வித்தியாசம் என்ன, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இதுக்குள்ள நுழைச்சா அதுக்கே ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். நிறைய விஷயங்கள் அதில் பேச வேண்டி வரும். அப்ப இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த கல்பு சம்பந்தமா பேசும்போது முதலாவது இந்த நஃப்ஸை பத்தி பேசுறாங்க. நஃப்ஸ், சிலவங்க சொல்றாங்க நஃப்ஸ் என்பது ஒரு மனிதனுக்கு 3 வகையான நஃப்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. எப்படி கல்பு 1 இருக்குதான், நஃப்ஸ் 3 இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க 3 நஃப்ஸ் எல்லாம் இல்லப்பா, அந்த நஃப்ஸின் தன்மையை பொறுத்து தான் அது எந்த வகைன்னு ஒரு நஃப்ஸ் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோமே, சில விஷயங்கள் பேரை வச்சுக்கிட்டு மக்கள் குழம்பிடுவாங்க, அப்படிதானே? இப்போ தராவீஹ் தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை, வித்ரு தொழுகைன்னு சொல்றோம். கியாமுல் லைல், தராவீஹ், தஹஜ்ஜத், வித்ரு, அப்படிதானே இந்த தொழுகை எல்லாம். இப்போ சிலவங்க என்ன செய்றாங்கன்னா வித்ரு வேற தொழுகை, தராவீஹ் வேற தொழுகை, தஹஜ்ஜத் வேற தொழுகைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலே இதெல்லாம் வேற தொழுகையா? இல்லை, எல்லாமே கியாமுல் லைல் தான். அந்த தொழுகிற நேரமும் சந்தர்ப்பமும் தன்மையை பொறுத்து தொழுகை மாறும். இரவு தொழுகையில் கடைசியாக ஒற்றப்படையா தொழுகிறதால அதுக்கு வித்திருங்கிறோம், அப்படித்தானே? எலும்பி தொழுகை அதுக்கு தஹஜ்ஜுத்னு சொல்றோம். எல்லாம் ஒன்று தான், ஆனா பல பேர்களை கொண்டு அது அழைக்கப்படுது. இதே மாதிரி நீங்க பாருங்க, நம்ம சாப்பிட்றோம், குபுஸ் சாப்பிட்றோம் காலையில், அதுக்கு என்ன பேரு? பிரேக்ஃபாஸ்ட், காலை சாப்பாடுன்னு சொல்றோம். அதே குபுஸை லஞ்சுக்கு சாப்பிட்டா லஞ்சுன்றோம். வேற சாப்பாடா 1 2 சாப்பாடு ஒன்று தான், சாப்பிட்ற டைமை பொறுத்து அது டின்னரா லஞ்சா இல்லாட்டி காலை சாப்பாடான்னு நம்ம பிரிக்கிறோமா இல்லையா? சாப்பாடல்லே வேற. இதே மாதிரி மனித உள்ளம் என்ன தன்மையில் இருக்கிறதோ அந்த தன்மையை பொறுத்து அந்த உள்ளத்துக்கு ஒரு பெயர் சொல்லப்படும். கல்பு முத்துமஇன்னா, அப்படிதானே? நஃப்சு முத்துமஇன்னா அல்லது நஃப்சுல் அம்மாராவா அதில் நஃப்சுல் லவ்வாமாவா அப்படின்னு நாங்கள் பிரிக்கிறோம். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. அதாவது மனிதனுடைய உள்ளம் 3 உள்ளம் இருக்கிறது என்று சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, ஈடேற்றம் அடைந்த அமைதி அடைந்த உள்ளமே அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல் ஃபஜ்ர்ல சொல்றான். அதே மாதிரி லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமான்னு நஃப்சுல் லவ்வாமான்னு குர்ஆன்ல பேசுறான். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் நான் சென்ற வாரம் ஒரு விஷயம் சொல்லும்போது தனிப்பட்ட வகையில் ஒரு ஆள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாரு. என்னன்னு சொன்னா, ஒமா உபர்ரு நஃப்சி, நான் என்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்த மாட்டேன், ஏனென்றால் இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸு, நஃப்ஸ் என்பது பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சூரா யூசுப்ல சொல்றோம். நான் சொன்னேன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னு சொன்னேன், அப்படிதானே? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சில தஃப்சீர்கள்ல இந்த செய்தியை அந்த அமைச்சருடைய மனைவி சொன்னார்கள் என்று எழுதி வச்சுக்கிறாங்க. இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல அதான் சொல்றாங்க. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா அமைச்சருடைய மனைவிங்கிறாங்க. ஆனா இன்னும் பெரும்பாலான தப்சீர் சாதியா இருக்கட்டும்,
தப்சீர் இப்னு ஜுஸையா இருக்கட்டும், அதே மாதிரி அண்மை கால தப்சீர் ஆசிரியர்கள் தப்சீரை பற்றி நிறைய பேசின ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொல்கிறாங்க சிலவங்க சொல்கிறாங்க ரெண்டையும் அது உள்வாங்கும். சொல்லுவாங்க இல்லை, அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்கன்னு அதை புரிஞ்சு கொள்றது ரெண்டுக்கும் இடம்பாடாக இருக்குது. ஏன்னா பொதுவாக ஒரு மூமினை பொறுத்தவரையும் இந்த நிலைப்பாடு தான் சொல்லுவோம். நம்ம சொல்லலுமா, ஏன்னா நப்சு பாவத்துக்கு தூண்டாது, பாவத்தை பற்றி என்ன வராதுன்னு ஒரு மூமின் சொல்ல வேண்டிய பொதுவானது தான். எனவே அது ரெண்டு பேர் எடுத்தாலும் அதில் தப்பில்லை என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் இதை ஒரு குழப்பமான ஒரு கருத்து முரண்பாடாக நாங்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை. பொதுவாக யார் சொன்னாலும் நான் என்ன தூய்மைப்படுத்தலைப்பா, ஏன்னா நப்சுன்னு சொன்னாலே பாவத்தது தூண்டும் அப்படின்ற அர்த்தம். என்ன காரணம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்றதுக்கு என்ன காரணம்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் அவரும் என்ன செய்தார், நாடினார். ஒரு விஷயத்தை அவர் செய்ய நினைத்தார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை காணலன்னா அவரை என்ன செஞ்சிருப்பாரு, அவர் சில நேரம் சருகி இருப்பார்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே தன் மனதால சில நேரங்களில் ஒரு பாவத்தை பற்றிய எண்ணம் வாரது என்பது எல்லா மனுஷனுக்கும் உள்ளது. அதான் நேச்சர், மனிதனுடைய அந்த உள்ளத்திற அந்த இயற்கை என்னண்டா பாவத்தை நினைக்கும். பாவத்தை நினைச்சா அது அல்லாஹ்விடத்தில் பாவம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா. ஒரு மனிதர் ஒரு நன்மையை செய்யணும்னு நினைக்கிறார், ஆனால் அதை செய்யல. அவர் நினைச்சது தான், அவர் செய்யலைன்னு சொன்னா, அவர் ஒரு நன்மையை செய்ய நினைச்சார், செய்யலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு நன்மை எழுதப்படும். சரி, இதே லாஜிக்கில் நீங்க பாருங்களேன், நீங்க லாஜிக்னு சொல்லுவீங்கல்ல, இதே இதில் பாருங்க, ஒரு தீமையை நினைக்கிறாரு ஆனா அது செய்யல, நன்மையை நினைச்சாரு செய்யல, என்ன கிடைக்குது? ஒரு நன்மை கிடைக்குது. தீமையை நினைச்சாரு செய்யல, என்ன கிடைக்கணும்? என்ன கிடைக்கணும்? தீமை தான் கிடைக்கணும், ஆனா என்ன கிடைக்குது? நன்மை. புரியுதா உங்களுக்கு? அப்போ தீமையை நினைக்கிறதால தப்பு நடக்காது, அந்த தீமையை நீங்க செஞ்சாதான் அதுக்கு தண்டனை கிடைக்கும். இயல்பாக நாமளா இருந்தாலும் பாதையில் போகும்போது திடீர்னு நமக்கு ஒரு எண்ணம் வரலாம், ஒரு தப்பான ஒரு எண்ணம் உள்ளத்துக்குள்ள வரலாம். அதான் நப்சுல் அம்மாரா, பாவத்தை தூண்டிக்கிட்டா அது இருக்கும். நம்ம பார்வையை தாழ்த்தணும், கத்துல் பஸர் இல்லை, கொஞ்சம் 2 3 முறை அப்படி பார்த்துட்டோம், நம்ம செஞ்ச சரியா பிள்ளை, நம்ம 3 முறையோ 2 முறையோ ஷைத்தானுடைய பார்வையை தாண்டி நம்ம போய் செஞ்சோம்னு வைங்களேன், பாவமான விஷயம், ஷைத்தான் செஞ்சுட்டான், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லது ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா பார்க்குறோம் என்ன நினைப்பான் அப்படின்னு மாதிரியோ, அல்லது அந்த தவறு செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி என்னட்ட அதுக்குரிய இல்லை, அதுக்கான பண தேவை இல்லை, நான் அதை என்ன செய்யணும் தான் நான் விட்டுட்டேன். அப்போ அந்த அந்த தவறை செய்கிறத அவர் இஹ்லாஸாக விட்டிருந்தா தான் எல்லா இடத்துல கூலி கிடைக்கும். அந்த தவறை அவர் நினைச்சாரு, ட்ரை பண்ணினாரு, செய்ய முடியலை, களவெடுக்க பார்த்தாரு, பூட்டு உரமாயிக்குது, ஆகவே அவர் களவெடுக்கல, ஆகவே நன்மை, உனக்கு ஒரு நன்மை இல்லை, பூட்டு உரமாயிருந்ததால நீ அல்லாஹ்வுக்காக விட்டுருக்கணும். யா அல்லாஹ் நான் தவறாக நினைச்சிட்டேன் யா அல்லாஹ், நீ அந்த பூட்டுக்கு முதல்ல நீ ஒதுங்கியிருந்தா நீ களவெடுக்கிற எண்ணம் இருந்துதான் நான் களவெடுக்கலைன்னு அர்த்தம். ஆனால் களவெடுக்கணும்னு தான் பார்க்குறீங்க, அந்த செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் நிற்கிறான், முடியலை. நான் தவறை செய்ய நினைத்தேன், நான் செய்யவில்லை, நல்ல இடத்துல கூலி எதிர்பார்க்கலுமா? தவறை விடுறதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக விட்டா தான் அதில் நன்மை கிடைக்கும், அதையும் விளைக்கொள்ளணும், முக்கியமான விஷயம். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சில நேரம் நினைச்சாங்கன்றதுக்காக கேட்டிக்கலாமா இல்லையா என்று தப்சீருடைய உலமாக்கள் இதை பற்றி சொல்றாங்க. அப்போ முதலாவது நாங்கள் பார்க்கணும்டா, இந்த அன்வா நஃப்ஸுடைய வகைகளாக குர்ஆன் 3 விஷயங்களை சொல்லுது, 3 விஷயங்களை சொல்லுது. முதலாவது அந்நஃப்சுல் என்னது? அந்நஃப்சுல் அம்மாரா. அந்நஃப்சுல் அம்மாராண்டா என்ன? அது பாவத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும், பாவம் செய்யுமாறு உள்ளத்துக்குள்ள எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இது முதலாவது. பாவத்தை பற்றிய சிந்தனை இருக்கிறது, பாவம் செய்யணுன்ற அந்த உணர்வுன்றது இயல்பாக எல்லா மனுஷனுக்கும் அது இருக்கும். ஆனால் இரண்டாவது ஒரு நஃப்ஸ் இருக்குது, நஃப்சுல் லவ்வாமா. நஃப்சுல் லவ்வாமாண்டா என்னது? பாவத்தை பற்றிய எண்ணம் வந்தாலும் நாம செய்கிறது பிழை, நாம இதை செய்யக்கூடாது என்று தன்னைய என்ன செய்யும், விசாரிச்சுக்கிட்டு தன்னைய நொந்து கொண்டு நம்ம ஒரு அமலை செஞ்சா கூட நாம் செஞ்சது போதாது, நம்ம செஞ்சது உண்மையாக இஹ்லாஸாக இருக்குமோ தெரியல, இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமோ தெரியல அப்படின்ற அந்த நம்மளை பற்றி நாம் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும் அந்த உள்ளம். உதாரணமாக ஹந்தலா என்ற நபித்தோழர், அவர் முனாஃபிகா இல்லை, ஆனால் என்ன சொல்லிட்டு வந்தார்? நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டாரு, ஹந்தலா முனாஃபிக் ஆகிட்டாருன்னு சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அவர் முனாஃபிக் அல்ல, அவரோட உள்ளத்துக்குள்ள நமக்குள்ள நிவாக் இருக்குதேன்னு நினைக்கிறேன். இதான் நஃப்சுல் லவ்வாமான்றது. இந்த உள்ளத்தை நம்ம பிழை, நம்ம இப்படி இருக்கக்கூடாது. அவர் நினைக்கிறாரு, பள்ளிவாசல் இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்றாங்க, அதை அடையணும்னு ஆசை வருது,
நரகத்தை பற்றி சொல்கிறாங்க, அதில் இருந்து பாதுகாப்பு தேடணும்னு நமக்கு அந்த ஆசை வருது, அதை பற்றிய இதுகள் பயங்கள் கூடுது. ஆனால் வீட்டுக்கு போனால் நம்மளோட உள்ள அப்படியே பெல்ட் இந்த பக்கம் நிற்குது. குடும்பங்களோட நம்மளோட வியாபாரத்தில் நம்ம மனைவி மக்களோட போகும்போது இந்த அளவுக்கு இல்லையே, அங்கே இருந்த அந்த இரையச்சம் வீட்டிலேயே இல்லை, அப்புறம் மட்டும் டபுள் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. எனவே முடிவெடுக்கிறாங்க, எனக்குள்ள நிவாக்கிறீங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. இந்த 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 மூமினாக நம்ம மாறணும். உமர் இப்னு கத்தாப் சொர்க்கத்தை உமர் ஃபில் ஜன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு போய் என்ன கேட்டாங்க உமர் இப்னு கத்தாப்? உங்களுக்கு இந்த நயவஞ்சர்களை பற்றி தெரியுமே, அதை பற்றி கொஞ்சம் கேட்குறாங்க. ஹுதைபா கேட்குறாங்க, என்ன அதிகாரத்தை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சிற ரகசியத்தை நீங்கள் என்னட்ட கேட்க பார்க்குறீங்களா? இல்லைப்பா, ஏன் பேர் அதில் இருக்குதான்னு தெரியணும். அப்படின்னா சொர்க்கத்துக்கு உரியவர்ன்றது அவருக்கு உறுதியாக ஒரு பக்கம் தெரிந்தாலும் தானும் நயவஞ்சகம் என்கிற அந்த குணத்துக்குள்ள இருக்கிறனோ, இதுதான் லவ்வா மாற்றுறது. நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சா இது போதுமா என்று நினைக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சா இந்த விஷயம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுமா, நான் உண்மையாகவே நம்ம சரியா செஞ்சனா, என்னோட இஹ்லாஸ் சரியா இருக்குதா, இந்த பயம் நமக்குள்ள வந்தா நம்மளோட உள்ளம் அந்நஃப்ஸுல் முத்மஇன்னாக்கு போகும். உலகதான் சொல்றது, அல்லாண்டு சொல்லப்பட்டாலே நமக்கு உள்ளம் பயப்படணும்டா. அது எந்த உள்ளம்? அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும்ன்றான். அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவங்களோட உள்ளங்கள் வஜிலத் நடுங்கும். எந்த உள்ள நடுங்கும்? நோய் பிடிச்ச உள்ள நடுங்குமா? நடுங்காது. இறுகி போன உள்ள நடுங்குமா? நடுங்காது. அப்ப எந்த உள்ள நடுங்கும்? அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா. எந்த உள்ளம் அல்லாஹ்னு சொல்ற வார்த்தையை எக்ஸெப்ட் பண்ற நிலையில் இருக்குதோ, அல்லாஹ் என்ற வார்த்தையில நிம்மதி அடையுமோ, அல்லாஹ் என்ற வார்த்தையில அது முழுமையான ஆறுதல் அடையுமோ, அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்க ஆசைப்படுமோ, அந்த நஃப்ஸு தான் பயப்படும். எந்த நஃப்ஸு பயப்படலையோ இமீடியட்டா ட்ரீட்மெண்ட்ல இறங்கணும். நமக்கு வழங்குது, நம்ம அல்லாஹ் பத்தி சொல்லப்படுற நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஇதா கீல லஹு இத்தகில்லாஹ். சில மனிதர்கள்ட்ட அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டால் அகதத்ஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், அவங்களோட கண்ணியம் அவர்களை பாவத்துக்கு கொண்டு போகுதுன்றாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவனோட கண்ணியம் பாவத்தை நோக்கி அவனை இழுக்குது. யாராவது நமக்கு ஒரு உபதேசம் சொல்லும் போது, எங்களுக்கு தெரியும்ப்பா, நாங்க என்ன கொஞ்ச நாளா நாங்க பயானுக்கு வரோம், எங்களுக்கு அப்படின்னு ஒரு ஆள் நினைக்கலாமா? அவர் சொல்லலாமா? இல்லை, உள்ளத்துக்குள்ள நினைக்கலாமா? நினைக்கப்படாது. ஆகவே எப்பவுமே நம்மளோட உள்ளம் இந்த நஃப்ஸுல் அம்மாரால இருந்து நஃப்ஸுல் லவ்வாமாவாக அது மாறணும். அதனுடைய உயர்ந்த நிலையான நஃப்ஸுல் முத்மஇன்னுக்கு அது மாறணும். அப்போ 3 நஃப்ஸ் இருக்குது. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்னொன்னா நாங்கள் என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல நஃப்ஸுல் அம்மாராண்டா அது எப்படி இருக்கும், அதில் குணாதிசயங்கள் என்னன்றதை விரிவாக படிப்போம். 2வது நஃப்ஸுல் லவ்வாமாண்டா என்ன, அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்ன்றத விரிவாக படிப்போம். அதே மாதிரி நஃப்ஸுல் முத்மஇன்னா, அதாவது ஈடேற்றம் பெற்ற அமைதி அடைந்த உள்ளம்டா என்னன்ற விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல விரிவாக பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 கிளாஸுக்குள்ள நாம் இதை சுருக்கமாக முடிச்சிடணும். இந்த சப்ஜெக்ட் தான் இதில் முக்கியமான பகுதி. இந்த நஃப்ஸை இலாஜ் பண்ணுறது, நஃப்ஸை நம்ம தூய்மைப்படுத்துறது, இதான் முக்கியம். எதுக்கு நம்ம இந்த முயற்சி செய்யணும்? நஃப்ஸை பற்றி ஏன் நம்ம கவனம் எடுக்கணும்? அதில் தான் நம்மளோட வெற்றியும் தோல்வியும் மிக்கிறது. நம்ம எல்லாத்துலேயும் கவனம் எடுக்கிறோம், நம்மளோட நஃப்ஸை நம்ம சுத்தப்படுத்தலைண்டா நம்ம அல்லாஹ் இடத்துல வெற்றி பெற இயலாது. அது அஃப்லஹ மன் ஸக்கா, அதை யார் தூய்மைப்படுத்துறானோ அவன் தான் வெற்றி பெறலாம்னு அர்த்தம். என்ன, நம்ம செய்கிற நிறைய நான் அமல் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்க்காம அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு நஃபர் வாராரு. இப்னு உமர் ஒரு தீனார் தர்மம் கொடுக்குறாங்க. அவர் சொன்னார், தகப்பல் அல்லாஹு மின்கன்றான். அந்த நபர் சொல்றாரு, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளணும். இப்னு உமர் அழுகுறாங்க. என்னப்பா இது நல்ல விஷயம் தானே சொன்னாங்க, என்னத்துக்கு நீங்கள் அழுகுறீங்கன்னு கேட்டா, இந்த வார்த்தையை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னு சொன்னா நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், முத்தகீனாக நான் ஒரு இறையச்சம் உள்ளவனாக இருக்கிறேன் என்பதற்கு இதுவே ஒரு அடையாளம் தான். என்னது? இன்னமா யத்தகப்பலுல்லாஹு, என்னது, அல்லாஹ் செயல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் மினல் முத்தகீன், இறையச்சம் உள்ளவங்கிட்ட தான் ஏற்றுக்கொள்வோம். அப்போ இறையச்சம் என்னிடம் இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக அது இருக்கும் என்று நினைச்சுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்கன்ற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை நாம் இதுவரைக்கும் பல விஷயங்களை பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் என்னுடைய மீட்டலோட நாம் தொடர்ந்து இந்த விஷயங்களை பார்ப்போம். இந்த கிளாஸ் என்பது மற்ற பயான்களை விட இம்பார்ட்டன்ட். அதனால் தயவு செய்து இந்த கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க.
முடியுமான வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு பள்ளியில் உங்களுக்கு தொலை கிடைக்கும்டா. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தோடு ஸ்டார்ட் பண்ணி நம்ம நேரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை நிறைவு செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். கேட்ட விஷயங்களை அல்லாஹ் முதலாவது எனக்கு அதை நான் வாழ்க்கையில் பின்பற்றுறதுக்கு முயற்சி அல்லாஹு தாலா நமக்கு தௌஃபீக் செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கும் அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை வழங்கணும்னு அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.